Friends, welcome to HTML5 Tamil tutorial part 7. நான் சீனு போன கிளாஸில் சூடோ கிளாஸ் அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். இப்போ வந்து அதுலேயே இன்னொரு நேவிகேஷன் பேனல் அப்படின்றத பற்றி ஒன்று பார்ப்போம். பார்த்திங்கன்னா இது வந்து நார்மலாக சூடோ கிளாஸோட நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ நான் இதை கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டு சேவ் பண்ணிடுறேன். பாருங்கள், நார்மலாக பிளாக் அண்ட் ஒயிட்டில் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதில் இன்னொன்று ஆட் பண்ண போகிறேன். அதாவது நேவிகேஷன் சூடோ கோட் அப்படின்னா ஹோல் பாடி, அதாவது HTML பண்ணியிருப்பீங்க பாடி அப்படின்னு போட்டு அதுக்குள்ளார கலரிங் கொடுக்கும்போது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி செட் ஆகும். அதாவது அந்த பாடியில் நம்ம எழுதுறதுக்கு இதில் அதை விட இன்னும் கொஞ்சம் ஷார்ட்மெண்ட் இருக்குது. அதாவது ஸ்டார் அப்படின்னு நீங்கள் போட்டு அந்த எலிமெண்ட்குள்ளார கலர் அப்படின்னு கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன். ப்ளூ கலரை கொடுக்குறேன். ப்ளூ வேணாம், ரெட் கொடுக்குறேன். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் டார்க்காக தெரியும். பார்த்துட்டுனா இதை நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். தெரியுதுங்களா? அதாவது மொத்த பாடியில் இருக்கிற டெக்ஸ்ட்டுக்கும் கலரிங் வந்து செட் ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு எலிமெண்ட் கூட இருக்குது. அதாவது பார்த்தோன்னா கோலன் மட்டும் போட்டு நாட் அப்படின்ட்டு நம்ம ஏதாச்சும் ஒரு கிளாஸுக்கு மட்டும் வேணாம் அப்படின்னு நினச்சோன்னு வச்சுக்கோங்களேன். நாட் போட்டு நான் சீனு அப்படின்னு எழுதுறேன். அதாவது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கிளாஸ் இருக்குன்னா அதை தவிர மீதி எல்லாத்துக்கும் இந்த கலர் செட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பண்ணுறோம். இப்போ ரெட் இல்லாத ப்ளூ அப்படின்னு கொடுக்குறேன். ப்ளூ அப்படின்ட்டு நான் இதை சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள், தெரிஞ்சுங்களா? ப்ளூ கலர் மாறிடுச்சு. அதாவது சீனுன்ற கிளாஸை தவிர மீதி எல்லாத்துக்கும் மீதி இருக்கிற டெக்ஸ்ட் எல்லாத்துக்கும் அந்த கலர் செட் ஆகும். நான் சீனுன்ற எந்த கிளாஸும் நான் செட் பண்ணல. ஸோ அதனால் எல்லாமே ப்ளூவாக மாதிரி இருக்குது. நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவராலாக பார்த்தோன்னா நம்ம அந்த ஆட்ரிபியூட் செலக்டார், அப்புறம் இந்த சூடோ கிளாஸஸ்ஸு, நேவிகேஷன் சூடோ கிளாஸஸ்ஸு, இந்த லாஸ்ட் 3 டுட்டோரியலும் பார்த்தோன்னா ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கலரிங் கொடுக்குறது பார்த்தோம். அடுத்த கிளாஸ் எல்லாம் பார்த்தோன்னா நம்ம ஒரு கிளாஸை க்ரியேட் பண்ணி அதுக்கு கலர் கொடுக்குறது, அதாவது சைல்டு செலக்டரை வச்சு சைல்டு செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஒரே ஒரு டெக்ஸ்ட்டுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் கலரிங் கொடுக்கலாம். நான் கலரிங்க்கு வந்து மேக்ஸிமம் எல்லோரும் கொடுக்குறது பார்த்தோன்னா நார்மலாக தான் கொடுப்பாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சிம்பிளான வழி. இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் கொஞ்சம் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகாது இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணலாம். ஏன்னா நான் ஒரே ஒரு பேராகிராஃப்க்கு எத்தனை முறையில் கலர் கொடுக்குறது அப்படின்னு கொடுத்துருந்தேன். நீங்கள் உங்கள் வெப்சைட்டில் நிறைய பேராகிராஃப் க்ரியேட் பண்ணும்போது அது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதாவது பார்த்தோன்னா ஹெட்டு, அது பேரண்ட்னால் அதுக்கான சைல்டுக்கு மட்டும் கரெக்டாக கொடுக்கணும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் அந்த XHTML சொல்லியிருந்தேன். அதாவது இப்போ இந்த ஹெச் குரூப் அப்படின்றது பேரண்ட்னா ஹெச் குரூப் அப்படின்ட்டு அதோட சைல்டு செலக்டார் போட்டு இந்த ஜாவான்றதுக்கு கலரிங் கொடுக்கணும். அதுதான் சைல்டு செலக்டார். அதை பற்றி அதுலேயே இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸான மெத்தடெல்லாம் HTML5 செய்திருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த கலர் கோடிங் மெத்தடு நீங்கள் அடிக்கடி ட்ரை பண்ணுறதுனால ஒரு ஆர்டிக்கல் மாதிரி நீங்கள் எழுதும்போது, ஒரு நியூஸோ ஏதோ அது மாதிரி எழுதும்போது தலைப்பு அதில் சின்ன சின்ன நோட்ஸ்க்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் தனித்தனியாக கலரிங் நல்லா கொடுக்கலாம். அதனால் நம்மளோட நோட்ஸும் பார்க்குறதுக்கு நல்லா படிக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கும். அதனால் இந்த சைல்டு செலக்டாரு, இந்த சூடோ எலிமெண்ட்ஸு, ஆட்ரிபியூட் செலக்டார் இதுலெல்லாம் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக இருங்க. கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.